வெல்கம் டு Dhiraa Aari Artistry. இன்றைக்கி நம்ம வீடியோவில் Brooches Materials பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா நியூ பிகினர்ஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் அதோட நேம்ஸ் என்னென்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ணுற வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோ இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு மேலேருந்து லைனாக பார்க்கலாம். இதை சால்டரிங் அயன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ளார் ஷேப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம சிசரில் கட் பண்ணி எடுக்கும்போது அது நிறையா பிசுறு தட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வராமல் இருக்க இது யூஸ் ஆகும். அண்ட் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இது பார்த்து கொஞ்சம் சேஃபாக தான் யூஸ் பண்ணணும். அடுத்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நெட் கிளாத்து, நெட் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. இதில் நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஆர்கான்ஸா ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேப்ரிக் பார்க்க ஷைனிங்காக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளார் இதை வச்சு நம்ம டெக்கார் பண்ணும்போது அது ஷைனிங் லுக் கொடுக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 2 ஃபேப்ரிக் பார்த்தாச்சு, நெட் கிளாத் அண்ட் ஆர்கான்ஸா ஃபேப்ரிக். அண்ட் நெக்ஸ்ட் ரிப்பன் ரோல். இது நம்ம ஃப்ளார் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இதிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது அண்ட் இதில் நெட்டட் கிளாத்தும் இருக்குது. நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டோக்கிங் கிளாத். இதை ஸ்டோக்கிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இதை நாம் இப்போ ஒரு ஃப்ளார் பண்ணுறோம்னா அதுக்கு பெட்டல்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணுறோன்னா அதுக்கு விங்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிளாத் இன் ப்ரூச்சஸ்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இது ரிங் எம்ப்ராய்டரி ஃப்ரேமுன்னு சொல்லுவாங்க. இதில் டிஃப்ரெண்ட் இன்ச்சஸ் கிடைக்கிது. உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த ஃப்ளவர் நேம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் போலன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் கலர் தான் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது ஃபேப்ரிக் க்ளூ. இந்த க்ளூலேயே நிறையா டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட். ஏன்னா இது யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கட்டர். இதுலேயும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. ஸ்மால் சைஸ்லேயும் இருக்குது, பிக் சைஸ்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் சிசர். நெக்ஸ்ட் சீவிங் த்ரெட். இது நார்மல் சீவிங் த்ரெட். உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து நீடில். நார்மல் நீடில் தான். அண்ட் இது மல்டி கலர்ட் ஹெட் பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இது ஃபேப்ரிக் பெயிண்ட். ஃபேப்ரிக் மெட்டீரியலில் யூஸ் பண்ணுற பெயிண்ட் பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஃப்ளோரல் ஒயர்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ளார் மேக்கிங்க்கு யூஸ் ஆகும். இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. கோல்டு இருக்குது, சில்வர், காப்பர், மெஹந்தி கலர்ஸ், இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது. இது வரைக்கும் ப்ரூச்சஸ்க்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம என்னென்ன வெரைட்டி ஆஃப் பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீக்வன்ஸ். இதை லீஃப் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க, ஐ சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. இது பார்க்க லீஃப் மாதிரியே இருக்கனால லீஃப் சீக்வன்ஸ்னு சொல்கிறாங்க. இதுலேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இது ஃப்ளார் மேக்கிங்க்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு ஃப்ளாரில் ஒரு பெட்டல் பண்ணுறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்து இது கோல்டு ஆன்டிக் பீட், ரவுண்ட் பீட்னு சொல்லுவாங்க.
நான் வந்து இப்போ கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இதுலேயே சில்வர், காப்பர் எல்லாமே கிடைக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் சுகர் பீட் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து கிளாஸ் பேர்ல் பீட். இந்த பீடை வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் கிளாஸ் பேர்ல் பீட் மாதிரி தான், பட் ஆனால் இது வந்து ஹேங்கிங் பீட். இங்கே பாருங்கள், ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்காக. அடுத்து இதுவும் ஹேங்கிங் பீட் தான். இது வந்து ஓவல் ஷேப் பீட். அண்ட் இது வந்து பார்க்க டேப்லெட் மாதிரியே இருக்கனால டேப்லெட் பீடுன்னு சொல்லுவாங்க. இதுலேயே ஹேங்கிங்ஸும் கிடைக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து கிளாஸ் பைப் பீடுன்னு சொல்லுவாங்க. இது பார்க்க கட் பீட் மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவும் ஹேங்கிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து கோல்டு அண்ட் சில்வர் 2 கலர்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சீக்வன்ஸ். இதே சீக்வன்ஸ்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளார் ஷேப்பில் இருக்கனால இது வந்து ஃப்ளார் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. இது பார்க்க வந்து கிளிட்டரியாக ஷைனிங் லுக் கொடுக்குது. இது வந்து ப்ளூ கலர் ஃப்ளார் சீக்வன்ஸ். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அடுத்து இதே வந்து சீக்வன்ஸ்னு தான் சொல்லுவாங்க. முன்னாடி பார்த்தது வந்து ஃப்ளார் சீக்வன்ஸ். இது வந்து கப் மாதிரி இருக்கனால ஃப்ளார் கப் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒயிட் கலரில் மல்டி கலர் ஷைனிங் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க லுக்காக இருக்குது. இதில் வந்து ஃப்ளோரல் டிசைன் கொடுக்கும்போது அது பார்க்க ஷைனிங்காக இருக்கும். அடுத்து இது வந்து சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க, சம்கின்னு சொல்லுவாங்க. பட் நிறையா பேருக்கு சம்கின்னு சொன்னால் தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அடுத்து இதே வந்து சீக்வன்ஸ்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து பார்க்க சீஷல் மாதிரி இருக்கனால இது வந்து சீஷல் சீக்வன்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ளார் மேக்கிங்கில் பெட்டல்ஸ் மாதிரி பண்ண யூஸ் ஆகும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரி இருக்குது. இது வந்து சீஷல் சீக்வன்ஸ் தான். நெக்ஸ்ட் இது வந்து டிஸ்க் ஷேப் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. இது பார்க்க ஒரு சிடி டிஸ்க் மாதிரி இருக்கனால டிஸ்க் ஷேப் சீக்வன்ஸ்னு சொல்கிறாங்க. இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து கட் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளாஸ் கட் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டியூப் பீட்ஸ். இதை வந்து பக்கிள் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஆஸ் அ பிகினராக ப்ரூச்சஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அண்ட் அதோட நேம் என்னன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அண்ட் இந்த மாதிரி ப்ரூச்சஸ் அண்ட் ஆரி ஒர்க் ரிலேட்டடாக மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.